அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆசியாவிலேயே மிக உயரமான யானை சிற்பம் அமைந்துள்ள அழகர் கோவிலில் இருந்து மீன் சுருட்டி செல்லும் சாலையில் அளவேறியுள்ளது. இந்த ஏரியிலிருந்து உபரி நீர் செல்வதற்கு சிமெண்ட் குழாயினால் தரைப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏரியிலிருந்து அதிகப்படியாக சென்ற உபரி நீரால் சிமெண்ட் குழாய் மூலம் அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் உடைந்து சாலை துண்டிக்கப்பட்டது. இதனால் அழகர் கோவிலில் இருந்து மீன் சுருட்டி செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வருடம் வரும் மழையினால் இவ்வகையான பைப்லைன் தரைப்பாலம் சேதம் அடைவதும் அதை மீண்டும் சீரமைப்பதுமாக உள்ளது. எனவே சிமெண்ட் பைப்பினால் ஆன தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு சிமெண்டினால் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், இது மீன்சூர்லேருந்து அழகர் கோவில் செல்லும் வழி சார். சேங்கொண்டம் போனாலும் இதுதான் சார் மெயின் ரோடு. இது ஸ்கூல்லேருந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கொண்டு இதில் இந்த வழியாக தான் சார் போகிறாங்க. அது இல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு போனாலும் இந்த வழியாக தான் சார் போகுது. இது இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி உடஞ்சிருக்கு சார். உடஞ்சதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல சார். இந்த 1% என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஜேசிபி தூக்கிட்டு மண்ணை மட்டும் கொட்டி விட்டு அதை சரி பண்ணிட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி உடைச்சப்போ ஒரு 2-3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். அதில் 2 உயிர் கூட போயிருக்கு சார். இந்த வாட்டி உடைச்சது தான் சார் மிகப்பெரிய விபத்தாக இருக்குது. அது இல்லாமல் இது உடைக்காமல் இருந்ததுன்னா ஊருக்குள்ளேயும் பூந்துருங்க சார். இந்த தண்ணினால் நிறையா விவசாயிகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் இந்த வழியால் அதிகமாக போகிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சின்ன ஸ்கூல்லேருந்து இந்த பெரிய கவர்மெண்ட் பப்ளிக் எல்லா ஸ்கூல் வழியும் இந்த ஸ்கூலோட தான் சார் போகிறாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2-3 அப்ளிகேஷன் கொடுத்துருங்க சார். கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கு சார். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சார். அதிகாரியும் இதை கிட்ட நின்று என்ன ஒரு இது கூட பார்க்கல சார். நாங்கள் இந்த ஊர் பசங்களாம் சேர்ந்து இந்த சீமை கருவல் மரங்களை வெட்டி போட்டிருக்கோம். அந்த சைடில் கிடக்கிற அந்த மர கட்டிங்க எல்லாத்தையும் அந்தாண்ட ஒரு 100 மீட்ரு அளவில் போட்டிருக்கோம். அந்தாண்ட ஒரு 100 மீட்ரு தொலைவில் போட்டிருக்கோம் சார். அதிகாரிகளும் இது வரைக்கும் கிட்ட நின்று பார்க்கல. ஒரு நடு இரவில் வரவங்க, ஒரு வெளியூர் போகிறவங்க இந்த வழியாக தான் சார் வராங்க. வந்தாங்கன்னா பெரிய விபத்து உள்ளாகும்னு நான் சொல்கிறேன் சார். அது இல்லாமல் ஒரு வெளிவாசல் போகணுன்னா, ஒரு அர்ஜென்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போகணுன்னா கூட இந்த வழியாக தான் சார் போகணும். இந்த வழியாக செல்ல முடியலன்னா ஒரு 10-20 கிலோமீட்ரு சுற்றி தான் சார் வெளியூர் வழியாக தான் சார் நாங்கள் மீன் சுட்டிக்கு போனோம். அதனால் இந்த பாலத்தை இந்த அதிகாரிங்க எங்களுக்கு ஒரு முறையான ஒரு நடவடிக்கையாக எடுத்து இந்த பாலத்தை எங்களுக்கு சீர் செஞ்சு கொடுக்கணும், கட்டி கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க சார். மொத்தம் 10-20 இந்த சுற்று வட்டார கிராம வாசி எல்லாருமே இந்த சாலையில் தான் சார் செல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதுதான் சார் இந்த ஒரு வேண்டுகோளாக நான் முன் வைக்கிறேன். இந்த குழாயை இந்த ஏரியில் இருக்கிற மண்ணை வெட்டி இந்த குழாயை மூட்டு போயிடுறாங்க சார். இந்த ரோடை இந்த அடைப்பையும் சரி செஞ்சுட்டு போயிடுறாங்க சார். அதோட போகிறாங்களே தவிர அந்த பாலத்தை எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கல. எங்களுக்கு முறையான இந்த பாலத்தை சரி செஞ்சு கொடுக்கணும். எல்லா போக்குவரத்தும் போகிற வர மாதிரி எங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுக்கணுன்ட்டு தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.